என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவம் என்ன என்பதை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்து வருகிறோம். நேற்று தினத்தில் கர்த்தருடைய வார்த்தை மாறாது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின் படியே என்று நம்ம வாசித்தோம். எலியா மூலமா என்ன பேசினாரோ அவர் அதை நிறைவேற்றுவார். ஏன்னா எலியாவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அனுபவம், அதை உட்கொண்ட அனுபவம் இருந்தது. ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான காரியத்தை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்தை நான் இன்றைக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தை உள்ளத்தை நிரப்பிருச்சுன்னா உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை மாறாது. இரண்டாவது, உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை உண்மை உள்ளதாக இருக்கும். உங்களை சாட்சியாய் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தை சாட்சியாய் மாற்றும். அதான் இன்னைக்குரிய தலைப்பு. கர்த்தருடைய வார்த்தை உங்களை சாட்சியாய் நிற்க வைக்கும். பாருங்க, அந்த சாரிபாத் ஊர் விதவை அவளுடைய வீட்டில் போய் எலியா சொன்ன அந்த வார்த்தையின் படியே எல்லாம் நடக்குது. அவளுடைய பிரச்சனையை கர்த்தர் மாற்றினார். ஒரு பெரிய நன்மை நடக்கிறது. அந்த வீட்டில் பெரிய அற்புதம் நடக்கிறது. அப்போ அந்த பிள்ளை உயிரோடு எழும்புகிறது. இதெல்லாம் நடக்கிறது. அதுக்கு பின்னால் கடைசியாக அந்த எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறா பார்த்தீங்களா? அந்த வார்த்தை என்னன்னா, அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன். வார்த்தையால் நிரப்பப்பட்டிருந்தா உங்களை பார்க்குறவங்க உங்களை தேவ மனுஷனாக பார்ப்பாங்க. வார்த்தையால் நீங்கள் நிரப்பப்பட்டிருந்தா உங்களை கர்த்தர் சாட்சியாக நிறுத்துவார். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் நிரப்பப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை உண்மை என்பதை உங்களை பார்க்குறவங்க தெரிந்து கொள்வாங்க. இந்த அனுபவம் ஒரு மகிமையான அனுபவம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்னைக்கு எலியா அந்த வீட்டில் அந்த அற்புதங்களை எல்லாம் செஞ்சு அவர் பாருங்கள், நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லிக்கல, அவர் யார் என்று அந்த பெண் தன் வாயினால் சொல்லுகிறார். அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் அந்த எலியாவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை ஹானர் பண்ணார். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று வார்த்தையை வாங்க கற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கிருபை கிடைக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த தயவை தருவார். அவங்களுக்கெல்லாம் இந்த நன்மை உண்டாகும். வார்த்தையை வாங்குங்க. தேவ சமூகத்தில் காலையிலே நின்று, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்று எலியா சொன்னதை போல நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அந்த வார்த்தையில தான் அத்தாரிட்டி. அந்த வார்த்தை தான் உங்களை போஷிக்கும். அந்த வார்த்தை உங்களை நடத்தும். அந்த வார்த்தை உங்களை தேற்றும். அந்த வார்த்தை தான் உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. அந்த வார்த்தை தான் உங்களை சாட்சியாக நிறுத்தும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீங்களே எனக்கு சாட்சி. அதனால தான் எலியா நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்லலை. பாருங்க, அந்த அம்மா சொல்றதை பார்த்தீங்கன்னா, உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் உம்முடைய வார்த்தைன்னு சொல்லலை, கர்த்தரின் வார்த்தை. ஏன்னா நான் வார்த்தையால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டிருந்தா நான் பேசுறது என்னுடைய வார்த்தையா இருக்காது, கர்த்தருடைய வார்த்தையா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் தேவ வசனத்தால் நிரப்பப்பட்டிருங்க. அதனால தான் எரேமியா 15:16 வாசிக்கிற, உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். எனக்குள்ள அவருடைய வார்த்தை நிரம்பி இருக்கும்போது நான் பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேவ மனுஷனாக, தேவ மனுஷியாக நிலைநிறுத்தும். தேவ மனிதர்களுக்குள்ளாக ஆண்டவர் வைக்கிற வார்த்தையினால அவங்கள சாட்சியாக நிறுத்துவார். எங்கே போனாலும் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால், நீங்கள் உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாங்குங்க. அதுதான் சாட்சியாக நிறுத்தும். தேவனுடைய வார்த்தை என்னைக்குமே நம்மளை சாட்சியாய் நிறுத்துகிற வார்த்தை. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 39வது வசனத்தை நான் படிக்கிறேன். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம்
அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல், இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். தான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம். கொஞ்ச நேரம் இயேசுவோடு அந்த சமாரிய ஸ்திரீ பேசின உடனே அவருடைய வார்த்தை உள்ள போயிருச்சு. உள்ள போனா அவளை சாட்சியா மாற்றிடுச்சு. ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்கு சாட்சியா நிக்கணும்னா அந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையால நிரப்பப்பட்டிருக்கணும். தேவனுடைய வார்த்தையால நிரப்பப்பட்டிருக்கிற எந்த மனிதர்களையும் இப்படிதான் கர்த்தர் சாட்சியா வைப்பார். சமாரிய ஸ்திரீ குடத்தை எடுத்துட்டு கிணற்றண்டைக்கு போகும்போது அவளுடைய வாழ்க்கை வேறு. குடத்தை வச்சுட்டு அந்த கிணற்றிலிருந்து திரும்ப ஊருக்குள்ள வரும்போது அவளுடைய வாழ்க்கை வேறு. அந்த குடத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வரல. ஏன்னா நடுவில் சந்தித்த அவருடைய வார்த்தை அவளை மாற்றியது. அந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தியது. சமாரிய ஸ்திரீயினுடைய அனுபவங்களை மாற்றியது. அவளை சாட்சியா நிறுத்தியது. அதில் என்ன அழகான வார்த்தை பாருங்க. தான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம். இந்த சாட்சியை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக. நீங்க எங்க போனாலும் உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை கர்த்தருடைய நாம மகிமைக்காக இருக்கட்டும். அது உங்களை சாட்சி உள்ளவர்களாக மாற்றும். உங்களை பார்க்குறவங்க நீ தேவனுடைய மனுஷன், உன்கிட்ட மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார்களாக. உங்களை அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாய் கர்த்தர் நடத்துவாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்திலும் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 25. இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அவங்க கர்த்தருடைய வார்த்தையை சாட்சியாய் அறிவித்து, அவங்க பாருங்க வசனத்தையே சாட்சியா அறிவிக்கிறாங்க. அந்த வசனம், இது வசனத்தின் மேன்மையை அவர்கள் சொல்லுகிறார்கள். 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 14 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். கர்த்தரை முன்னிட்டு அந்த வார்த்தையை சாட்சியோடு கூட அறிவிக்கிறாங்க. அவர்கள் அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் சாட்சியாய் அவருடைய வார்த்தையை அவர்கள் நிரூபித்து காண்பித்தார்கள். அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கும் தருவாராக. இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாய் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17:24 நாம் குறித்து கொள்வோம். 1 ராஜாக்கள் 17:24. அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். ஆமேன். இந்த வார்த்தை நம்ம எல்லாரும் ஆசையா ஜோமணும். இப்படி என்னை குறித்து சொல்லப்படணும்ப்பா, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை அது உண்மை உள்ளது என்றும் இப்போது நான் அறிந்திருக்கிறேன். ஜோமல்லாம நல்ல தகப்பனே, எலியாவுக்கு அந்த பெண் கொடுத்த சாட்சி எங்கள் வாழ்க்கையிலும் கிடைக்கட்டும். அதற்கு ஏற்றாற் போல உங்கள் சமூகத்தில் நின்று வார்த்தையை வாங்கி கொள்ள, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை உங்கள் சமூகத்தில் நின்று வாங்குகிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.